ஸோ ஓகே, நேற்று நான் சொன்ன மாதிரி ம்ஹ்ம். ஸோ ஏஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர் டு கேஷ் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு சேல்ஸ் ஆர்டர் என்டர் பண்ணுறோம். ஸோ ம்ஹ்ம். அந்த கஸ்டமரோட கிரெடிட் செக் பண்ணுறோம். ம். ஓகே, எக்ஸல்ல ஓகே. ஸோ எக்ஸல் தெரியுதுல்ல? யாஹ்! ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கஸ்டமர் கிரியேட் பண்ணுவீங்க ஏஆர்ல. ஓகே. ஓகே. ஸோ கஸ்டமர் இங்கே எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறதால வில் கிரியேட் அ கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ். ஓகே. கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் எதுக்கு காமனாக கிரியேட் பண்ணுறோம்னா வி வில் ஸ்பிளிட். இப்போ நமக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு, நான் கிரியேட் பண்ணுவேன் குட், ஓகே. ஆவரேஜ், பேட். ஓகே. ஸோ நம்ம கஸ்டமர் பேடுன்னு தெரிஞ்சு ஒரு கிரைட்டீரியா கிரியேட் பண்றோம் இல்லையா? ஓகே. ஏன்னா நமக்கு யாஹ்! ஃபர்ஸ்டே தெரியாது இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து ஒழுங்கா பே பண்ண கிரெடிட்டா? மாட்டாங்க, யாஹ்! ஏதோ ஒரு ரீசன்னால பேட் ஆயிடும். ஸோ ஓகே. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி வச்சிருக்கோம். ம்ஹ்ம். குட் கஸ்டமர் எதுக்காக இந்த 3 கேட்டகரியில கிரியேட் பண்ணி வச்சு ஒரு நியூ கஸ்டமர் வரும்போது இதுல எதுல வருதோ அதுல அட்டாச் பண்ணிடும். ஓகே, ஓகே. சரியா? ஓகே. குட் கஸ்டமர்னா உங்களுக்கு தெரியும் அதுல பேமெண்ட் டேர்ம் எப்படி இருக்கும். ஆன் டைம் பேமெண்ட் யாஹ்! பேமெண்ட் டேர்ம் நம்ம ரிலேட்டிவ். கொடுப்போம், டைம் கொடுப்போம். ஸோ மேபி ஐ எம் யாஹ்! கிவிங் him 90 days. ம்ஹ்ம். ஆவரேஜ் கஸ்டமர் 30 days. பேட் ம்ஹ்ம். கஸ்டமர் இமீடியட், அவன் காசு கொடுத்தாதான் நம்ம சேல். ஓகே. 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 ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம் அட்டாச் பண்ணுவோம் தான் ப்ரொஃபைல் கிளாஸ்ல ம். ஒரு கஸ்டமர் ம். பேஸ் பண்ணி பேமெண்ட் டேர்ம். ஓகே. ஓகே. அடுத்து வந்து ம்ஹ்ம். பில் டு, ஷிப் டு. ஓகே. ஸோ ஓகே. ரெண்டு இருக்கும், பில் டு அட்ரஸ், ஷிப் டு அட்ரஸ். வாட் இஸ் ஓகே. பில் டு, வாட் இஸ் ஷிப் டு? ஓகே. பில் டுன்றது பில்லிங் அட்ரஸ், இவனோட ம்ஹ்ம். பில்லிங் அட்ரஸை கேப்சர் பண்ணுவோம் கஸ்டமரோட. ஓகே. ஓகே. ம்ஹ்ம். ஷிப் டு, ஷிப்பிங் அட்ரஸ். சி பில்லிங், இப்போ சப்போஸ் HCL வந்து சென்னையில ஆஃபீஸ் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ். ஓகே. ஆஹா. பில்லிங் பூரா இங்கே தான் போவோம் வேர்ல்ட் லெவலில் என்ன பண்ணாலும். பட் ஓகே. அவங்களுக்கு ஷிப்பிங், இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 1000 லேப்டாப் போகணும்னா அது பெங்களூருக்கு அனுப்பலாம், ஓகே. குர்கானுக்கு அனுப்பலாம், அது இட் வில் வேரி. ஸோ ஒன் பில் ம்ஹ்ம். டு வில் ஹேவ் மல்டிபிள் ஷிப் டு. சரிங்களா? ஓகே. ம். ஒரு பில் டு மல்டிபிள். ஆனால் பில் டு தான் மேண்டேட்ரி, இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட். ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றப்போ பில் டு அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி, ஓகே. இது வந்து ஆப்ஷனல் மல்டிபிள். ம். சரிங்களா? ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் போடும்போது நமக்கு மெயினா அந்த கஸ்டமர் வந்து ரெண்டு டேட் இருக்கும் எதுலையுமே, ஏஆர்ஓ ஜிஎல் டேட், ம்ஹ்ம். இன்வாய்ஸ் டேட். இன்வாய்ஸ் டேட்ன்றது இன்னைக்கு வந்து 31/3. ம்ஹ்ம். ஓகே. ஸோ ஜிஎல் டேட் அந்த மந்தோட மேக்ஸிமம் டேட் எடுத்துக்கிறோம், இப்போ 31 மார்ச்னு வச்சுக்கோங்க. பட் இன்வாய்ஸ் ம்ஹ்ம். டேட் நீங்க எந்த டேட் வேணா வச்சுக்கலாம். இப்போ நீங்க பழைய ம். டேட் கூட என்டர் பண்ணலாம், போன மாசம் போன வருஷம். பட் அக்கௌண்டிங் டேட் வந்து கரண்ட் மந்த் தான் இருக்கும், அதான் ஜிஎல் டேட். கரண்ட். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். ஜிஎல் டேட். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்ச்னு போட்டுக்கலாம். பட் ஜிஎல் டேட் ஓகே. தான் லேட்டஸ்டா இருக்கணும், ஏன்னா இது லேட்டஸ்ட்டா. அவங்களுக்கு ஜிஎல்ல போய் அக்கௌண்ட் ஆக போகுது இல்லையா? ம். ஸோ அப் டு அதான் ரெண்டு டேட். டேட் யாஹ்! ஃபில் பண்ணுவோம். ஸோ ம்ஹ்ம். இந்த டேட் அதிகமா போட முடியாது, இது கம்மியா போட முடியாது. எப்பவுமே ஜிஎல் தான் மேக்ஸிமம் டேட் இருக்கணும். அந்த ஓகே. பீரியட் அக்கௌண்டிங் பீரியட் சொல்லுவோம். அந்த பீரியட் ஓகே. ஓப்பனா இருக்கணும். இப்போ மார்ச்ன்றதால அக்கௌண்டிங் பீரியட் மார்ச் ஓப்பனா இருக்கும். ம்ஹ்ம். மார்ச் ஓப்பனா இருக்கும். ம்ஹ்ம். அந்த இதுல நம்ம என்ட்ரி போடுவோம். ஸோ இப்போ ம்ஹ்ம். ஏப்ரல் நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஏப்ரல் ஓப்பன் ம். பண்ணிடுவோம் நம்ம பீரியடு. ம். மார்ச் ஒரு 2 டேஸ்ல க்ளோஸ் பண்ணி ஆகணும் நம்ம, அதை பீரியட் க்ளோஸ் ஆக்டிவிட்டின்னு பார்ப்போம் நம்ம. ம்ஹ்ம். எல்லா இன்வாய்ஸும் போட்டாங்களா, எல்லா சேல்ஸ் ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுச்சா, எல்லா இதுவும் வந்துருச்சா, மேக்ஸிமம் அதை ம். பூஸ்ட் பண்ணி ஒரு ஒன் டேலேயே டே ஒன்லேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஓகே. அட் அ டைம் ஒரு பீரியட் தான் ஓப்பன் ஆகிருக்கணும், இதான் ரூல். ம். ஏன்னா எண்ட் யூசர் வந்து முன்னாடி பீரியட்லயோ அதுலயோ தப்பா போஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? யாஹ்! அதனால இது எல்லா இதுலயுமே மேண்டேட்டரி, ஏஆர்ஏபி எல்லாத்துலயுமே நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஒரு இன்வாய்ஸ் ஓகே. ஏஆர்ல கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர் செலக்ட் பண்ணுவோம், பேமெண்ட் டேர்ம் ம். அதுல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். லிங்க் ஆயிருக்கும் கஸ்டமர் மாஸ்டர்ல.
ம்ஹ்ம். பில் டு அட்ரஸ் செலக்ட் பண்ணுவோம். ம்ஹ்ம். ஜிஎல் டேட் போட்டுட்டு, ம்ஹ்ம். ஸோ இது எல்லாமே நம்ம எங்க பண்ணுவோம்னா ஹெடர் லெவல்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா ஓகே. ஒரு இன்வாய்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் போனீங்கன்னா எப்படி இருக்கும்? ம். ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் நேம் இருக்கும் இல்லையா? ப்ரொவிஷன் ஸ்டோர் யாஹ்! நேம். யாஹ்! அவங்க நேம் இருக்கும். தட் இஸ் கஸ்டமர் நேம் வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, பில் டோட்டல் வருது இல்லையா? டோட்டல் ம்ஹ்ம். 10,000 வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ வெரைட்டி ஆஃப் ஐட்டம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க நிறைய வாங்குவீங்கல்ல, 1, 2, 3. ம். ஸோ இது எல்லாமே அவன் போடணும்ல. ம்ஹ்ம். 1000, 1000, 3000. ஸோ இங்க டோட்டல் வந்து கீழே வந்துருது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ம். என்ன சொல்லுவோம்னா இன்வாய்ஸ் ஹெடர் லெவல்னு சொல்லுவோம். ம். ஹெடர் லெவல்ல வெறும் டோட்டல் அமௌண்ட் தான் வரும் இன்வாய்ஸோட. ம். இங்க டிரான்சாக்ஷன் சொல்ற ஏஆர்ல, ஸோ டிரான்சாக்ஷன் ஹெடர் லெவல்ல டோட்டல் ஆஃப் த இன்வாய்ஸ். ஓகேங்களா? ம். ம்ஹ்ம். இதே லைன் லெவல்ல ஒவ்வொரு ஐட்டமா போடுவோம். அந்த ஐட்டம் என்ன ஓகே. வாங்குவீங்க இல்லையா? நம்ம சோப், கிராசரி போய் வாங்குறோம், ரைஸ் வாங்குறோம், ம். வீட், சோப், என்னென்ன ஐட்டமோ இந்த ஐட்டம்லாம் ஐட்டமா வந்ததுன்னா அப்ப என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்வென்ட்ரியில டிஃபைன் ஆனதெல்லாம் புல் பண்ணிக்கும். ஓகே. ஓகே. ஸோ எல்லாமே ஒவ்வொரு மாடியூல் இன்டர்லிங்க்டு. நம்ம படிக்க ஓகே. போறது இதுதான். ஸோ அங்க டிஃபைன் ஓகே. ஆயிருக்கிறது நீங்க இங்க புல் பண்ணுவீங்க. மிஸ்லேனியஸாவும் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். நீங்க மிஸ்லேனியஸாவும் என்டர் பண்ணிக்கலாம். வேற காஸ்ட் ஏதாவது வேணும். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். ஸோ ஆல் த ஐட்டம். இப்போ இல்லை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் ம்ஹ்ம். அதுல வரும். சர்வீஸ் ஐட்டம்ல வராம நீங்க தனியா டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாமே இன்வென்ட்ரி ஐட்டம் சொல்லிட்டேன் இல்லையா? இன்வென்ட்ரி ஐட்டம்ல இருந்து வருது. ஓகே. இப்போ நான் சர்வீஸ் ஃபீஸ் இதுல ஆட் பண்ண போறேன்னா, ம்ஹ்ம். சர்வீஸ் லைக் ஆடிட் ஃபீஸ், லாயர் ஃபீஸ், அதை ஒரு கம்பெனிக்காக ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஓகே. டிஃபைன் பண்ண போறது இன்வென்ட்ரில கிடையாது. மெமோ லைன் ஒன்று கிரியேட் பண்ணும். மெமோ லைன்ஸ். ஓகே. ம். அங்க வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஆடிட்ல நம்பர் ஓகே. ஆஃப் ஹவர்ஸ், லாயருக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஓகே. கன்சல்டிங் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், அந்த மாதிரி கன்சல்டிங் இந்த மாதிரி இதை நம்ம ம். டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்க ஓகே. ஐட்டம் எடுத்துக்கலாம், இதுல இருந்து எடுத்துப்போம் மெமோ லைன்ல. எடுக்கக்கூடாது. இப்ப சர்வீஸ் ரிமூவ் பண்ணோம் இல்லையா? ம். சர்வீஸ் இன்வென்டரி ஐட்டம் இதுல வராது இல்லையா? ஆமா, இந்த இதுல வரும். இன்னொரு காலம் இருக்கும் அதுக்கு. ம். அதே லைன் லெவல்ல வரும், ஆனா வேற காலம். இன்வென்ட்ரி காலத்துல வராது. ஐட்டம்னு ஒரு காலம் இருக்கும், அதுல வராது. ஓகே. தனியா காலம் இருக்கும். ஓகே, ஓகே. ஓகே. அந்த காலத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ம்ஹ்ம். ஓகே. ஸோ இது லைன் லெவல் போட்ட உடனே என்ன ஆகும்னா, அடுத்து உங்களுக்கு இந்த சப்ளையருக்கோ இந்த ஐட்டத்துக்கோ டாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. டாக்ஸ் இருந்தா ஆட் பண்ணுவீங்க. ம்ஹ்ம். 5%, 10% அதுவா ஃபிளாட், ரெண்டு ரெண்டு இது இருக்கு டாக்ஸ்ல. ஓகே. டாக்ஸ் பெர்சன்டேஜ் லெவல், ஃபிளாட் ரேட் டாக்ஸ், ஓகே. ஃபிளாட் அமௌண்ட். ம். சிலதுக்கு வந்து அமௌண்ட்டா இருக்கும் இல்லையா, இது எடுத்தாலே ₹100 ம். டாக்ஸ். ஒரு ஒரு ரேஞ்ச் ம். வரைக்கும் இருக்கும். இப்போ நமக்கு ம். டாக்ஸ்லாம் இந்தியாவில் அப்படிதான் இல்லை. இந்த ஸ்லாப் வரைக்கும் இவ்வளோ, யாஹ்! 5 lakhs வரைக்கும் 10%, அந்த மாதிரி ம். மாறுது இல்லையா? ம்ஹ்ம். அதுவும் மாறும். அது வித்ஹோல்டிங் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிளாட் ரேட் வேட்ன்னும் போது 5%, 10% இதுல அது ஓகே. 100. இப்போ 10% நம்ம சாம்பிளா கால்குலேட் பண்ணோம்னா ஓகே, ம்ஹ்ம். இதுவுமே அடுத்த லெவல்ல வரும். ஸோ நம்ம ம்ஹ்ம். எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்றோம். மோஸ்ட்லி ஏஆர் இவ்வளவுதான் இருக்கு. ஓகே. ம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு இருக்கு டாக்ஸ்ல. ஓகே. ம்ஹ்ம். இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ். ஓகே. இன்க்ளூசிவ் டாக்ஸ்னா இந்த 1000 ரூபாய்க்கு உள்ள வந்துடும். ஸோ நெட் உங்களுக்கு 900 தான். ஓகே. எக்ஸ்க்ளூசிவ்னா அடிஷனலா வரும், ம்ஹ்ம். 1100. ஓகே. ம்ஹ்ம். அடிஷன் டு த 1000 வேல்யூ, இது அதுல உள்ள ஓ. இருக்கு. இதுங்களா? ம்ஹ்ம்.
இது 1000. நெட் வந்து 900 வருது இல்லையா? ம்ஹ்ம். ஸோ இப்போ பாருங்க நெட் 900 இங்க அப்படியே அடிஷனா வந்து ஓகே. 1000 பிளஸ் 100. ஸோ இதான் ம். இன்க்ளூசிவ் டேக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டிஷ் இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை கேட்டு நம்ம இன்புட் பண்ணிக்கலாம் எங்க அது ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ லைன்ல உள்ள போட்டுறீங்க. டாக்ஸ் வருதா? டாக்ஸ் அதுமே ஐட்டம் இருக்கு இல்லையா? ஐட்டம் ஒரு லைன் வரும், ம்ஹ்ம். டாக்ஸ் ஒரு லைன் வரும். அடுத்து ஃப்ரைட் இருக்குதா ம். ஓகே. வரும். ஸோ இந்த ஐட்டம்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டி என்டர் பண்றோம் இல்லையா? சில வாட்டி 10 லைன் ஓகே. இருக்கும், 30 லைன் இருக்கும், 50 லைன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் எண்ட் யூசர் என்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் செட்னு. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் செட் எப்படின்னா, இப்போ நான் ஒன் ம்ஹ்ம். டைம் அதை கிரியேட் பண்ணிடுவேன். ஓகே. இதெல்லாம் போட்டு அந்த அக்கௌண்ட் என்னவோ இதுக்கான ரிலேட்டட் அக்கௌண்ட் இருக்கும். ம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நான் என்ன ம். பண்ணிடுவேன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் செட் 2 இருக்கு. இது பெர்சன்டேஜ் போட்டுருவேன். இப்போ நீங்க ம். வந்து டோட்டலா 10,000 கொடுத்துட்டீங்கன்னா ரைஸ் வந்து 10% ஆஃப் த வேல்யூ. இது 10 ஓகே. 15%, இது 5%, ம். 5% அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட் இப்போ 100 வருதுன்னா நான் 10,000 கொடுக்குறேன்னா ஸ்பிளிட் பண்ணிடும் கரெக்டா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஓகே. கமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரேட் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ம். செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் அதுவே ஸ்பிளிட் பண்ணி அக்கௌண்டிங் ஜெனரேட் பண்ணிடும். ஏன் ஓகே. எதுக்கு உதவுதுன்னா ரியல்ல ரெண்ட். ம். ரெண்ட் இன்கம் வருது, ரெண்ட் இதுல வருதுன்னா எது எது எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம ஏஆர்ல பண்ணிக்கலாம். ஏபில ஓ எக்ஸ்பென்சிவ். ஓகே. ஒரு ஏபில தான் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட், ஏஆர்லயும் இருக்கு வேற நேம்ல. ஓகே. 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 இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். இங்க ரெவென்யூ நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஓகே. டிரான்சாக்ஷன் ம்ஹ்ம். அந்த மாதிரி. ஓகே. ம். ஸோ ப்ரிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆகும் இல்லையா? நம்ம போட்டு வச்சிருவோம். இப்ப ஏபில டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு 100 லைன் ஐட்டம் கிரியேட் பண்ணி இதை போட்டோம்னா நீங்க ம்ஹ்ம். அமௌண்ட் மட்டும் ஹெடர்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும் லைன் லெவல்ல. ஓகே. ரிப்பீட்டடா வருது இல்லையா? ரெண்ட் பே பண்றீங்க. ஓகே, ஓகே. ஓகே, நீங்க ஓகே. ரெண்ட் வந்து ஒரு ஃபுல் பில்டிங் ஃபுல்லா ஒரு இது எடுத்துட்டீங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட் வேற வேற இருக்கும் இல்லையா? மார்க்கெட்டிங், ஆமா. சேல்ஸ் இருக்கும். ம். அது நம்ம ம். ஸ்ப்ளிட் பண்ணி ம். பார்க்கணும்ல. ம்ஹ்ம். என்ட்ரி போடும்போது யார் யாருக்கு எவ்வளவு கரெக்டா வருதுன்னா தான் நம்ம ஏதாவது அப்ரைசல் போனஸ் டைம்ல யூஸ் ஆகும். யார் எப்படி எஃபெக்டிவா பண்றாங்க கரெக்ட். அந்த மாதிரி ஓகே. பண்றதுக்காக அது டிஸ்ட்ரிபியூஷன் செட் வேல்யூவா இருக்கும். ஓகே. ப்ரிவிஷன். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. இது ஒண்ணு. ஓகே. ம்ஹ்ம். வேற உங்களுக்கு இது போட்டீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்த உடனே டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுவோம். சேவ் ஓகே. பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுவோம். கம்ப்ளீட். ஒன்ஸ் வேலிடேஷன். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டிரான்சாக்ஷன் வேலிடேட் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. ம்ஹ்ம். ஸோ ஒரு ம்ஹ்ம். இன்வாய்ஸை கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இன்வாய்ஸ். இதே மாதிரி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ம்ஹ்ம். செகண்ட் வந்து கிரெடிட் மெமோ. ம்ஹ்ம். கிரெடிட் மெமோ வந்து இப்போ என்ன பண்றோமோ இதுல ஏதாவது ரிட்டர்ன் பண்ணோம்னா நெகட்டிவா இருக்கும் வேல்யூ ஏஆர்ல. ஓ ஓகே. இன்வாய்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ மைனஸ்ல போடுவோம் அமௌண்ட்டை, அப்படியே ம்ஹ்ம். ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இன்வாய்ஸோட அக்கௌண்டிங் என்ட்ரி பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். நீங்க ஒன்றும் இது பண்ண தேவையில்ல அக்கௌண்டிங் என்ட்ரிலாம். ம். இங்க அக்கௌண்டிங் பாத்தீங்கன்னா ரிசீவபிள், கஸ்டமர் ரிசீவபிள். கஸ்டமர் கிட்ட ம். இருந்து வாங்க வேண்டிய பணம் இருக்கு இல்லையா? ம்ஹ்ம். பிட் ரெவென்யூ கிரெடிட். ஸோ இந்த என்ட்ரி அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் ஆகும். ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்ட உடனே ம். கஸ்டமர் ரிசீவபிள் டெபிட், ரெவென்யூ கிரெடிட்னு கிரியேட் ஆயிடும். ஓகே. ம்ஹ்ம். இப்போ என்னன்னா இது வாங்க வேண்டிய பணம், இது அதோட அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ டாக்ஸ் வந்து தனியா டாக்ஸ் லைன் வந்துடும். அதில் டாக்ஸ் இருந்தா மீதி தான் ம்ஹ்ம். ரெவென்யூக்கு போகும். ஸோ அதே கிரெடிட் மெமோன்னா நெகட்டிவ்ன்றதால இது கிரெடிட்ல வந்துடும், இது கீழே வந்துடும். ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா அதுல?
ம்ஹ்ம். என்ட்ரி ரிவர்சல் ஆயிடும். ஓகே. இது டெபிட் ஆயிடும். ம்ஹ்ம். நம்ம வாங்கின அமௌண்ட்ல வந்து கொஞ்சோண்டு நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னா, ம்ஹ்ம். சப்போஸ் நான் 2000 ரிட்டர்ன் பண்றேன். ம். ஸோ இதுல 2000 தான் வரும். நீங்க அதே மாதிரி டெபிட் கிரெடிட் போட்டு மைனஸ் போட்டா அதே எஃபெக்ட் வரும். இப்போ நான் மாத்திட்டேன் இல்லையா, இங்க மாத்திட்டேன், பாடி ஆஃப் தி அக்கௌண்டிங் மாத்திட்டேன். இப்போ அதே ஓகே. கஸ்டமர் ரிசீவபிள் டு ரெவென்யூ வச்சேன்னா அமௌண்ட்ல ம். மைனஸ் காட்டும். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இதே ம்ஹ்ம். இப்படியும் போடலாம் நம்ம இதை. -2000. 2000, 10,000. ஓகே. இல்ல இல்ல, ஒரு ஐட்டம் தான் ரிட்டர்ன் பண்றோம். ம்ஹ்ம். அப்போ அந்த அமௌண்ட் மட்டும் தான் கேன்சல் ஆகும். ம்ஹ்ம். புரியுதா? கிரெடிட், அதான் ம். கிரெடிட் மெமோ. ம்ஹ்ம். ம்ம். நீங்க 10,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ் வாங்கிட்டு 2000 மட்டும் தான் இது பண்றீங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெபிட் மெமோன்னு இருக்கு. ம். ஏஆர்ல டெபிட் மெமோ பாசிட்டிவ் தான், ஆனா ம். ஏபில வந்து அது நெகட்டிவ். ஓகே. ஸோ இங்க என்ன மீனிங் டெபிட் மெமோன்னா, ம். இப்போ நம்ம 10,000 ஐட்டம் போட்டுட்டோம், அவங்க ஏதோ மறந்துட்டாங்க, அது கிளம்புறதுக்குள்ள ம். நமக்கு ஞாபகம் வந்துச்சு குட்ஸ் எல்லாம் ஏத்தி விடுறதுக்கு. இப்போ பெரிய பெரிய ம். குட்ஸ் எல்லாம் அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி பண்றதுக்கு எல்லாம் போட்டு பண்ண 10 days 12 days ஆகும் இல்லையா, பெரிய பெரிய வேர் ஹவுஸ்ல. ம்ஹ்ம். ஸோ ம்ஹ்ம். அந்த டைம்ல கிளம்புற டைம்ல நம்ம சொல்லிடுறோம், அப்போ எனக்கு ம்ஹ்ம். ஒரு 1000 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருங்க, நான் பே பண்ணிடுறேன்னா அது பாருங்க. அப்போ அந்த ம். 1000 டெபிட் மெமோ ஆட் பண்ணுவாங்க, டு த எக்ஸிஸ்டிங் இன்வாய்ஸ் கூட ஆட் பண்ணலாம், அதை ரெஃபர் பண்ணி. ஸோ டெபிட் ம்ஹ்ம். மெமோனா அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங் இது. ம்ஹ்ம். இதுவுமே ஒரு இன்வாய்ஸ் மாதிரி தான், ஓகே. ரேட் தான், நேம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஓகே. நான் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஏஆர்ல டெபாசிட்னு ஒன்று இருக்கு. ஓகே. டெபாசிட்னா கஸ்டமர் டெபாசிட். புது ம். கஸ்டமர் வந்து நம்ம அப்படியே குட்ஸ் கொடுக்க போறது இல்ல, அவங்ககிட்ட ஓகே. டெபாசிட் வாங்க போறோம் இல்லையா. ம்ஹ்ம். ஸோ டெபாசிட், பணம் வருது ம். போகுது, கஸ்டமர் வேணும்னா கஸ்டமர் ரிசீவபிள் டு டெபாசிட் அப்படின்னு போட்டுக்கலாம். ம்ஹ்ம். ஓகேங்களா? ம்ஹ்ம். ஸோ இனிஷியல் டெபாசிட் இதுல வந்து ரெண்டு டெபாசிட் இருக்கு. ஓகே. பெர்மனன்ட் டெபாசிட், டெம்பரரி ம்ஹ்ம். டெபாசிட். ஓகே. டெம்பரரி டெபாசிட் என்னன்னா, நீங்க அடுத்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பிசினஸ் நடக்குது இல்லையா, அப்போ ம்ஹ்ம். இந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே. பெர்மனன்ட் டெபாசிட்னா அந்த பிசினஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இந்த எலக்ட்ரிக் டெபாசிட்லாம் நம்ம பண்றோம் இல்லையா இங்க, ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். அது மாதிரி இன்னொன்று இருக்கு, கேரண்டி இன்வாய்ஸ்னு. ஓகே. கேரண்டி இன்வாய்ஸ்னா பிசிக்கல் மணி ஃப்ளோ ஆகாது, ம்ஹ்ம். அதே மாதிரி தான் ம். பிசிக்கல் மணி ஃப்ளோ ஆகாது. ம்ஹ்ம். உங்களுக்கு யாராவது கேரண்டி கொடுப்பாங்க எக்ஸிஸ்டிங். ஓகே. ம்ஹ்ம். இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்காங்க இல்லையா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ம். ரெஃபர் பண்றாங்கல்ல, அவங்க ம்ஹ்ம். கேரண்டி கொடுப்பாங்க. ஆனா அமௌண்ட் அதுல எழுதி போன என்ட்ரி விழாது உங்களுக்கு. இப்போ 1 lakh அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம், ம். 1 lakh ஒரு கேரண்டி நிறைய அவர் பேரை எழுதிப்போம், அவரால கேரண்டி 1 lakh வரைக்கும் கூட்ஸ் ஒரு கிரெடிட் லிமிட் உண்டு. பட் ம்ஹ்ம். ஆனா இதாகாது. ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் இன்வாய்ஸ் டைப்ல பார்ப்போம். ஓகே. கிரெடிட் எல்லாமே இன்வாய்ஸ் டைப். ம். ஸோ
ஸோ இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட்டப் என்ன பண்ணுவோம்னா டிரான்சாக்ஷன் சோர்ஸ். என்ன சோர்ஸ் ஆஃப் ம்ஹ்ம். இன்வாய்ஸ்? ஒன்று வந்து ம். இப்போ நம்ம பண்றதெல்லாம் மேனுவல், டைரக்டா ஏஆர்ல பண்ணிடுறோம். ஓகே. ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லயே வேற ஏதோ சோர்ஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகுது. அங்க பண்ணிட்டு இங்க இம்போர்ட்னா ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் பண்ணுவாங்க. ஆட்டோ இன்வாய்ஸ் ப்ரோக்ராம்ல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும் இந்த இன்வாய்ஸ்லாம். ம். ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கிரியேட் பண்றோமோ, அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் டைப். ஓகே. டிரான்சாக்ஷன் டைப்னா இப்போ என்னோட பிசினஸ் எங்க இருந்து வருது நான் பிரிச்சு வச்சிருப்பேன் இன்வாய்ஸ். ஓகே. இன்வாய்ஸ்ல நான் நிறைய பிரிப்பேன். நார்த் சேல்ஸா, சவுத்தா, இல்ல ஹார்ட்வேரா, சாஃப்ட்வேர், அந்த மாதிரி நிறைய பிரிச்சுக்கலாம். ஓகே. இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ எல்லாமே இங்க தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஒரு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. என்ன இருக்கு? டிரான்சாக்ஷன் டைப். இருக்கு டிரான்சாக்ஷன் டோ ஸ்லைஸ், அந்த மெமோ லைன்லாம் செட்டப்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஐட்டம்ஸ் அது ஆல்ரெடி இன்வெர்ட்ல இருக்கும், அதனால அது பிரச்சனை இல்லை. பேமெண்ட் டேர்ம் ஏதாவது நம்ம அடிஷனலா பண்ணோம்னா கிரியேட் ம்ஹ்ம். பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், 30, 90, 15, இமீடியட் எல்லாமே. ஓகே. இப்போ சில ரெசிப்ட்ஸ் பேர் ம்ஹ்ம். அந்த டாபிக்ல ஜெனரல் ரிசீவல் ஆமா டாஸ்க் ஆமா, கஸ்டமர் பேமெண்ட் டேர்ம் ட்ரான்ஸாக்ஷன். செட்டப் இதுக்கும் ஏபிக்கும் காமனா வரும். இப்போ சில ஓகே. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா பே பெர் 45 டேஸ் டிஸ்கவுண்ட் 2% பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா ம்ஹ்ம். 45 டேஸ் நீ வித்தின் 10 டேஸ் ஆர் 30 டேஸ் பே பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட், 2%. அந்த ஓகே. மாதிரி இதெல்லாம் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம் அடிஷனலா. ஓகே. ஓகே. ஒரு சீசன் சேலுக்கு வைப்பாங்க இல்லையா, யாஹ்! அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு அப்புறம் எண்ட் டேட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே டெலிட் பண்ண ம். மாட்டோம், எல்லா இடத்துலயும் ம். எண்ட் டேட் தான் பண்ணிடுவோம். ஓகே. 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 ஸோ இதெல்லாம் செட்டப் பண்ணுவோம். அதே மாதிரி ம்ஹ்ம். டிரான்சாக்ஷன் அப்புறம் வந்து இது எல்லாமே இன்வாய்ஸ். அடுத்து வந்து ரிசிப்ட் ஆஃப் மணி, ரிசிப்ட் பண்ணணும் ம். இல்லையா. ஆமா. ரிசிப்டும் அதே மாதிரி மேனுவல் ஆட்டோ இம்போர்ட்டிங் இருக்கு, மேனுவல் ஆட்டோ இருக்கு. ம். ஆட்டோ ரிசிப்ட் வந்து பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க் யாஹ்! ஸ்டேட்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இம்போர்ட் ஆயிடும் நமக்கு, கேஷ் கரெக்ட். மணி. ம்ஹ்ம். அதுல கிரெடிட் சைடு உள்ளதெல்லாம் இங்க ரிசிப்டா கிரியேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அது நிறைய டூல்ஸ் இருக்கு, ம்ஹ்ம். ஆப்ரோ அந்த மாதிரி நிறைய டூலை வச்சு கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா ம்ஹ்ம். இந்த ரிசிப்ட் எந்த கஸ்டமருக்கு வந்தது, எந்த இன்வாய்ஸ், அதெல்லாம் பண்றதுக்கு அது இருக்கு. எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஏஐ நிறைய வந்திருக்கு இல்லையா. நிறைய யாஹ்! பேர் என்ன கரெக்ட். ஏன்னா எப்படின்னா இது லேக்ஸ் ம். கணக்கான ரிசிப்ட் இருக்கும். மேனுவலா என்டர் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் பெட்டர் ம். ஆகும். ஸோ இந்த ம். ரிசிப்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் உள்ள ம். வரும்போது அன்ஐடென்டிஃபைடு ரிசிப்ட்னு உள்ள வரும். ம்ஹ்ம். அன்ஐடென்டிஃபைட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, யூ காட் தி அமௌண்ட் இன் த பேங்க், யூ டோன்ட் நோ ம்ஹ்ம். தி கஸ்டமர். ஓகே, ம்ஹ்ம். பணம் தான் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே. செகண்ட் ஸ்டெப் அன்அப்ளைடு மாறிடும். என்னன்னா ஓகே. நோ தி கஸ்டமர். ஓகே. ஆனா அவன் நிறைய பெண்டிங் வச்சிருப்பான், எதுக்கு அப்ளை பண்றதுன்னு தெரியாது. தேர்ட் வந்து ஓகே. அப்ளைடு, ஓகே. அப்ளைட் டு தி இன்வாய்சஸ். ம்ஹ்ம். இதான் ஃபைனல் ஸ்டேட்டஸ். ம். ஆனா இதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட் ஒண்ணு இருக்கு. இப்போ அவங்க அனுப்புறாங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எக்ஸஸ்ஆர் இதுல இருக்கும் இல்லையா, ஒரு 100 ஓகே. ருபீஸ், 50 ருபீஸ், 1000 அந்த மாதிரி ரிமைனிங் இருக்குன்னா அடுத்த வர்ற இன்வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டெம்பரரியா ஆன் அக்கௌண்ட்ல வைப்பாங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு டைப் இருக்கு, ரீஃபண்ட். ஏஆர் ரீஃபண்ட், கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ண போறோம் ஏதோ ஒரு அமௌண்ட், அவன் ரீஃபண்ட் கேட்கறான் அந்த பெரிய அமௌண்டா இருக்குன்னு, அப்புறமா நான் பண்ணிக்கிறேன், அப்ப ரீஃபண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ம்ஹ்ம். இது எல்லாமே ரிசிப்ட்ல வரும். ஓகே. இங்க ரீஃபண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணா அது ஏபி இன்வாய்ஸா கிரியேட் ஆயிடும். ஓகே. ஏன்னா அங்கதான் பேமெண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஏபி யாஹ்! இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓகே. அங்க இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். பேமெண்ட் ஓ ரிசிப்ட்னு ஒரு டைப் கிரியேட் ஓகே. ஆகி அந்த பேமெண்ட் டேர்முக்கு ஏத்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் சைக்கிள்ல போயிடும். இங்க இருக்க கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா சப்ளையரா ம். கிரியேட் ஆயிடுவாரு, ஓகே. சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். அப்பதானே அது எடுக்கும், ஏபி ஒர்க் ஆகும். ம்ஹ்ம். இதுதான் ரீஃபண்டோட பார்ட். ம்ஹ்ம்.
ஸோ இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா போக போக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகே, ஃப்ளோவ ஓகே. புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா போதும். எப்படி ஓகே, வருது, ஏன் ஓகே. வருது. ஏன்னா அது ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு தியரிட்டிக்கா ம்ஹ்ம். படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, அப்பதான் அப்ளை ஏஆர் பண்ணணும். அத பண்றோம், ரிசீவ் பண்றோம். அப்புறம் ரிப்போர்ட்ஸ், ஏஜிங் ரிப்போர்ட். ஏஜிங் ரிப்போர்ட் தான் மெயின் இல்லையா கஸ்டமர்ல, ஏஜிங் ரிப்போர்ட். யாஹ்! ம்ஹ்ம். ஏஜிங்லயே 7 வகை ரிப்போர்ட் இருக்கும். ஏஜிங் 7 பக்கெட், 4 பக்கெட். அவங்களுக்கு ஏத்த ஓகே, மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. 0 to 30 டேஸ் இருக்கும், 30, 90 அந்த மாதிரி எதுவோ நீங்க டெக்னிக்கல்ல சொல்லி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி அதை ரன் பண்ணுவோம். கஸ்டமர் ஏஜிங், ம், ம்ஹ்ம். நீங்க கலெக்ஷன். ரிப்போர்ட் கவர் பண்ணுங்க. ரிப்போர்ட் வரும் இல்லையா? ரிப்போர்ட் கவர் பண்ணணும். ஆமாமா, ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் தான் நம்ம ரன் பண்ணலாம். அது எல்லாமே ஓகே. அதுல இருக்கு. அந்த இதை நீங்க ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்களே அதை பார்த்து போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்க்ரீன் ஃபங்ஷனல் ஸ்க்ரீனு பார்த்தா எல்லாமே இதா ஃபங்க்ஷனல் இருக்கும். ஸ்கிரீன்ல தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட். ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணணும் எப்படின்ட்டு. ஓகே. ஆமா, இதெல்லாம் யாஹ்! ஸ்டாண்டர்ட். நீங்க கிரியேட் பண்ணா டெக்னிக்கலோட உட்காந்து இது பண்ணணும். அடுத்து ஓகே, அவங்களுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, ஓகே. ஓகே. ம்ஹ்ம். ஆமா, அதுதான். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நீங்க ஓகே. இப்போதைக்கு அந்த தியரியை பாருங்க, இதை பேஸ் பண்ணி. பார்க்குறேன். இதுவும் பாருங்க. ம். ஒர்க் அவுட் பண்றது நான் பார்க்குறேன் நாளைக்கு எப்படின்ட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. சரியா? ஸோ நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எப்படி அது இப்போ காட்ட முடியாதுல்ல? உங்களுக்கு இல்ல இப்ப இல்ல, இன்ஸ்டாலேஷன் இதுல இல்ல. இல்ல, நாங்க பண்ணல. ஏன்னா இப்ப எல்லாம் ம், ம். கிளவுட் தானே கேக்குறாங்க. யாஹ்! அதனால நாங்க பண்ணல. அது எதுக்கு இடத்த அடிச்சுக்கிட்டு. ஃபியூஷன். ம்ஹ்ம்.